ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் மீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. யுவிக்ஷா வந்து நல்லா தூங்குறா. ஸோ நானும் இப்பதான் ஃப்ரீயானேன், அதான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் வந்து 8000 சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணிடுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் உங்களுடைய சப்போர்ட் தான். உங்க சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்து இந்த சேனல் வந்து வளரவே முடியாது. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. அதுதான் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு. நிறைய நியூ வீடியோஸ் வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு தாட்டை வந்து அதுதான் இன்க்ரீஸ் பண்றது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற நியூ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோங்கிறத பத்தி நான் சொல்றேன். நேற்றுக்கு வந்து செப்டம்பர் 25 மகாலயபட்சம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து அக்டோபர் 8 அன்னைக்கு நிறைவடைகிறது. ஸோ அன்னைக்கு வந்து மகாலய அமாவாசை வருது. ஸோ அன்னையிலேருந்து வந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம அன்னைக்கு தான் வந்து கொலுப்படிலாம் செட் பண்ணி டால்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு 10 டேஸ்க்கு வந்து எல்லாருடைய வீட்லையுமே ரொம்ப ஒரு கிராண்டான செலிப்ரேஷன் வந்து இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து யுவிஸ் பெஸ்ட் கிரியேஷன்ஸ்ல நவராத்திரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நவராத்திரி தோன்றிய கதை, அதுக்கப்புறம் நவராத்திரிக்கு அம்பாளுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் பண்றது, என்னென்ன ஸ்லோகங்கள் நம்ம வந்து படிக்கலாம். ஸோ அதை பத்திலாம் வந்து டீடைல்டா பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ நான் லாஸ்டா வந்து ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் மயிலாப்பூர் ஷாப் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல இருந்து சில கிளிப்பிங்ஸை நான் வந்து இந்த வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ இப்ப நவராத்திரி தோன்றிய கதை, நவராத்திரியின் சிறப்பு பற்றி பார்க்கலாம். நவம் என்றாலே 9. நவராத்திரி அப்படின்னா 9 இரவுகள் கொண்டாடப்படுவது. ஒரு வருஷத்துல 4 நவராத்திரிகள் வரும். ஆடி மாசத்துல வர்றது ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாசத்துல வர்றது சாரதா நவராத்திரி, தை மாசத்துல வர்றது மகா நவராத்திரி, பங்குனி மாசத்துல வர்றது வசந்த நவராத்திரி. பொதுவா வந்து தென்னிந்தியாவுல தமிழகத்துல நம்ம புரட்டாசி மாசத்துல வர இந்த சாரதா நவராத்திரியை தான் எல்லாருமே செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 8 அமாவாசை வருது. ஸோ அன்னைக்கு வந்து கொலுப்படிலாம் செட் பண்ணி கொலு டால்ஸ் எல்லாம் வந்து எடுத்து நம்ம செட் பண்ணி வச்சிருவோம். நவராத்திரி பூஜை வந்து 10 ஸ்டார்ட் ஆகி 18 சரஸ்வதி பூஜையோட நிறைவடைகிறது. மறுநாள் விஜயதசமி. இந்த 9 நாட்கள் வந்து தேவி போரிட்டு மகிஷாசுரனை வந்து வதம் செய்யற ஸோ வெற்றி கிடைத்த அந்த நாளை தான் நம்ம விஜயதசமியா கொண்டாடுறோம். ஸோ அன்னைக்கு வந்து புனர்பூஜை பண்ணிட்டு அந்த கொலு பொம்மையெல்லாம் வந்து வடக்கு பக்கமா படுக்க வச்சு எடுத்து வச்சிருவோம். சோ இது வந்து ஒரு பொதுவான முறை. நவராத்திரியினுடைய முதல் 3 நாட்கள் வீரத்தை கொடுக்கக்கூடிய துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் செல்வத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மியையும், அடுத்த 3 நாட்கள் கல்வியை கொடுக்கக்கூடிய சரஸ்வதியையும் நம்ம வழிபடுறோம். இந்த ஒரு அம்பாளுக்கும் 3 அம்சங்கள் இருக்கு. சோ அதை பத்திலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். பொதுவா இந்த நவராத்திரி பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு பண்டிகை. ஸோ நவராத்திரியில திருமணம் ஆன பெண்கள், கன்னியா குழந்தைகள், திருமணம் ஆகாத பெண்கள், மூத்த சுமங்கலிகள் எல்லாருமே வந்து பயனடைகிறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காங்க. இதனால வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு கிடைக்கிறது. நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. நம்ம வீட்டுக்கு வரவங்களும் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறாங்க. நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பா இருக்கு. குழந்தைகளுக்கு வந்து அந்த நம்ம வந்து கிஃப்ட் வந்து கொடுக்கும் பொழுது அந்த ஷேரிங் மனப்பான்மை, அதாவது அடுத்தவர்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை வந்து நம்ம கத்துக் கொடுக்கிறோம். சோ இப்படி எல்லா விதத்திலையும் இந்த நவராத்திரி விழா வந்து ஒரு சிறப்பான ஒரு விழாவா இருக்கு. நம்மளுடைய பண்பாட்டை வளர்க்கிற ஒரு விழாவா இருக்கு. இந்த நவராத்திரி பூஜையில நவராத்திரி விரதம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கிறது. அதுக்கப்புறம் முக்கியமா சில பேர் வீடுகள்ல கன்னியா குழந்தைகளுக்கு இந்த 9 நாளும் பூஜை பண்ற வழக்கங்களும் இருக்கு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். இப்போ நவராத்திரி தோன்றிய கதை பத்தி நம்ம பார்க்கலாம். ரம்பனுக்கும்
எருமை தலையுடைய அரக்கிக்கும் பிறந்தவன் தான் மகிஷாசுரன். இந்த மகிஷாசுரன் மேரு மலையில 16,000 ஆண்டுகள் தவம் இருக்கான். பிரம்மா கிட்ட வந்து தனக்கு வந்து மரணமே ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறான். அப்படியே மரணம் வந்து ஏற்பட்டாலும் அது வந்து ஒரு பெண்ணால தான் வந்து ஏற்படணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறான். பிரம்மா வந்து அந்த வரத்தை வந்து கொடுக்கிறாரு. பெண்கள் வந்து மென்மையானவர்கள், அவங்களால வந்து ஒன்னும் செய்ய முடியாது அப்படிங்கிற நோக்கத்துல அவன் அந்த வரத்தை கேட்கிறான். இவன் வந்து தேவர்களை கொடுமைப்படுத்துறான். தேவர்களை வந்து கொடுமைப்படுத்தினோடனே தேவர்கள் வந்து மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. உடனே மகாவிஷ்ணு தேவர்களுக்காக மகிஷாசுரனோட போரிடுறாரு. அவனை வந்து வெல்ல முடியல. ஆனா வந்து எதனால அவனை வெல்ல முடியல அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு சிவன் கிட்ட போய் அவர் முறையிடுறாரு. சிவன் தன்னுடைய சக்தியால சந்தியா தேவி அப்படிங்கிற ஒரு தேவியை வந்து உருவாக்குறாரு. அந்த தேவி மகிஷாசுரனை வந்து போரிட்டு வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வரா. ஆனா உடனே வந்து அவனை வந்து போரிட கூப்பிட்டா அவன் வந்து வரமாட்டான். அப்படிங்கறதுனால தன்னை கவரும் வகையில அவன் வந்து அந்த சந்தியா தேவி நடந்துக்கிறான். சோ மகிஷாசுரன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய தூதர்களை அனுப்பி நான் வந்து அந்த சந்தியாதேவியை வந்து திருமணம் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றான். தேவி என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, என்னை வந்து யாரு போரிட்டு வெற்றி அடைகிறாங்களோ அவங்களதான் நான் வந்து திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றா. உடனே தன்னுடைய வீரர்களை மகிஷாசுரன் வந்து அனுப்புறான். அந்த சந்தியாதேவி வந்து அவனுடைய வீரர்களை எல்லாமே வந்து வீழ்த்திடுறா. உடனே மகிஷாசுரன் தானே நேரா வந்து போரிடுறான். ஸோ 9 நாட்கள் மகிஷாசுர மர்தினி போரிட்டு 10வது நாள் வந்து மகிஷாசுரனை வந்து வதம் செஞ்சிடுறா. அந்த நாளை தான் நம்ம வந்து விஜயதசமி, வெற்றியான அந்த நாளை தான் நம்ம வந்து விஜயதசமியா கொண்டாடுறோம். ஸோ இப்படிதான் நவராத்திரி வந்து தோன்றிய கதையை பல புராணங்கள்லையும் பெரியவங்களும் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த நவராத்திரியை வந்து ஒரு ஊர்லயும் ஒரு மாதிரி வந்து கொண்டாடுறாங்க. ஸோ நவராத்திரியை தமிழகத்துல வந்து நவராத்திரி அப்படின்னு சொல்றோம். மைசூர்ல வந்து தசரா அப்படின்னு சொல்றாங்க. ஆந்திரால வந்து பட்டுகமா பண்டுகா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி கேரளால கடைசி 3 நாட்களை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த நவராத்திரியுடைய சிறப்புகளையும் கதையும் பத்தி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து என்னென்ன ஸ்லோகங்கள் படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்றேன். கொலுப்படியை பத்தியும் நம்ம வந்து பார்க்கலாம். So thanks for watching.